டேய் சைக்கிள். தாத்தா வாங்கி தந்த சைக்கிள். டேய் சைக்கிள் சரி பண்ணிக்கலாம்டா. அப்ப தோத்துட்டேன்னு அழுவறியா? டேய் நீ வான்னு சொன்ன. என் சைக்கிள். நானும் கோட்டு தண்ணில விழுந்திருக்கேன். அப்ப நான் தானக்கா ஜெயிச்சேன். அவங்க எல்லாரும் தான்க்கா என்னை ஏமாத்தி விளையாடுறாங்க. ஆமாண்டா நீ தாண்டா ஜெயிச்ச. இந்த பசங்களாம் வேற மாதிரி இருக்காங்கடா. பேச முடியாதுடா. ரவி வாம்ல பசங்களா இங்க வாங்கப்பா. இந்த வந்துட்டானே. காலுடா. ஏலே சைக்கிளும் கோட்டுக்கு வெளியில தான் விழுந்து கிடக்குது. நம்ம கரிகாலனும் கோட்டுக்கு வெளியில தான் இருக்கிறான். அப்ப அவன் தான்ப்பா வின் பண்ணா. ஏன்டா ஏமாத்தி விளையாடுறீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏனே அப்படிலாம் ஒன்றும் ஏமாற்றி விளையாடலண்ணே. சைக்கிள் ரேஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குண்ணே. வாரம் சனிக்கிழமை வந்து சைக்கிள் ரேஸ் கேம் வைக்கிறோம்ண்ணே. பக்கத்து கிராமத்து பசங்களாம் வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிறாங்கண்ணே. அவங்க கிட்ட ரூல்ஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிடுவோம்ண்ணே. கரிகாலம் 15 மீட்டருக்கு முன்னுக்கிட்டே விழுந்துட்டானே. அப்போ அவன் தானே தோத்தான். அண்ணே இந்த ஊருக்குள்ளே பெரிய புள்ளி, உங்ககிட்ட போய் சொல்லணுண்ணே. தம்பி பக்கத்து கிராம பசங்களை ஏமாத்தி விளையாடுறது எனக்கும் தெரியும். வாரம் இதாலே பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன் போகல.